பிரசவத்துக்கு ஒரு நாள் கூட செக்அப்க்கு இவங்க என்னை கூட்டு போனதே கிடையாது. கன்சீவா இருப்பாங்க, எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க, நான் வெளியே ஒத்தியில உட்காந்துருப்பேன். எங்க அப்பா இல்லைன்னா எங்க அம்மா வருவாங்க. எல்லாரும் செக்அப் பண்ணிட்டு வந்து முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, இப்போ ஸ்கேன்ல காமிச்சாங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பசங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், பொண்ணுங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பெருசாக எஃபெக்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்கள் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது, அவங்கள ரசிக்கிறது, அவங்களுக்கு எஃபெக்ட் போட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே அதுவே போதுமானது தான். சில பொண்ணுங்க தான் பெருசாக பண்ணணும், எனக்கு அது வாங்கி தரணும், அந்த ஜுவல்ஸ் வாங்கி தரணும், இந்த ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க வந்து சில பேர் தான். ஆனால் முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக பண்ணாலே போதும். ஸோ எனக்குமே அப்படிதான், சின்ன விஷயம் பண்ணாலுமே அது நான் பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த சின்ன விஷயம் பண்ணலைனாலுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே மைண்ட் அப்செட்டாகவே இருக்கும், அந்த மாதிரி கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஹஸ்பண்ட் கூப்பிட்டு எல்லா பொண்ணுமே ஆசைப்படுறது தான். ஒரு கன்சீவாக இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்டு கூட எனக்கு ஒரு டைமில் அதை கம்பல்சரி வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ மட்டும்தான் வருவாங்க, மற்றபடி என் அம்மா கூட தான் நான் போவேன். இருந்தாலுமே எனக்கு அது பெருசாக தெரியல, நானும் சொன்னது கிடையாது, ஏன்னா வேலை அவங்களுக்கு அப்படின்னு விட்டுடுவேன். நான் அம்மா வர்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா அவங்க வந்து அதை எதிர்பார்த்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எதிர்பார்த்தது வந்து நமக்கு கிடைக்கலன்னா ஹஸ்பண்டை வந்து கண்டிப்பாக பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படி தோணலை. ஒரு டைம் சொல்லியிருக்கேன் என் கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் விட்டுடுவேன். அந்த பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துல எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஒரு டைம் ஒரு நாள் நான் டெய்லியுமே டீ குடிப்பேன், டீ குடிக்கலைன்னா எனக்கு அந்த பொழுதே போகாத மாதிரி இருக்கும். ஸோ டீ வாங்கி தரல அப்படின்னா எனக்கு கோவம் வரும் ரொம்ப. ஏன்னா அது சின்ன விஷயம் தான், நானே கூட போய் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க வாங்கி தந்து எனக்கு அவங்க ஊற்றி தந்தா குடிச்சாதான் எனக்கு வந்து டீ குடிச்சா மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது பண்ணலைன்னா எனக்கு கோவம் வரும். அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் பண்ணலைனாலும் சின்னதாக பண்ணி சின்ன சின்ன விஷயம் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அதுவே அவங்களுக்கு போதும். ஃபேமிலியில் வந்து சண்டை வராமல் இருக்கும். ஸோ பொண்ணுங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்காதீங்க. அதே மாதிரி பொண்ணுங்க சில பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு என்ன தேவைன்ட்டு அது முன்னாடியே தெரிஞ்சு வச்சு அதை பண்ணுவாங்க. ஆனால் பசங்க வந்து அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் நமக்கு தெரியாது, நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மைண்டில் இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்காக உங்கள் நம்பி வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயத்த பண்ணி சந்தோஷப்படுத்துங்க, அதுவே போதும். ஸோ அவ்வளோதான்.